இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 10 ரூபாய் பாலாஜி என்று விஜய் பேச ஆரம்பித்த போது, பாட ஆரம்பித்த பொழுது அங்கு இருந்தவர்கள் செருப்பெடுத்து அடித்ததனுடைய புகைப்படம் தரப்பட்டது சிபிஐடம். மொத்தம் அந்த புகைப்படத்திலிருந்து இந்த ஆளு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு விட்டார் செந்தில் பாலாஜி. இன்னொரு போட்டோ காமிச்சு கேட்டா தெரியுமான்னு பேரெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. அவரோட இருக்கிற படத்தையும் காமிச்சிருக்காங்க. அது யாரோட எடுத்துக்கலாமே படம் என்னோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடெல்லாம் அவர் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய மன குடைச்சர்கள். அவர் ஸ்டாலின் மீது நம்பிக்கை கிடையாது. காரணம், ஒரு போன் கிடையாது, ஒரு ட்வீட் கிடையாது. அந்த பிரதரை எடுத்துட்டாரு. என்னங்க இருக்குது இது? யாரு நடத்துறாங்க சார்? இது பீகார் மாதிரி நடிச்சுட்டாரா தமிழ்நாட்டு? அவரு இதற்காக கவ்யா மாறன் அந்த பிட் எடுத்தாங்க. 2.5 கோடி ரூபாய்க்குன்னு கேட்கறாங்க எல்லாரும். அவருக்கு கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் கிரிக்கெட் உலகில் இது ஒரு மாபெரும் திராவிட முன்னேற்ற கழக ஒரு சங்கதியாக இருக்கிறது. எங்க பணம் பண்ணணும், எப்படி அங்க பண்ணணும்? வருண் காந்தி ஊசலாடி கொண்டிருந்தார். காங்கிரஸில் போகலாமா, சமாஜ்வாதி கட்சி அகிலேஷில் போகலாமா என்று. இப்பொழுது நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார். யோகி ஆதித்யநாத் 3வது முறையாக தேர்ந்தெடுப்பார்கள் என்று. அதனால்தான் அங்கே he wants to stay back in பிஜேபி. அதுக்காகத்தான் இன்னைக்கு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அதுல ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரை திட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் டெல்லியில் வருண் காந்தி கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் இருந்து ஒதுங்கி விட்டார் என்பதுதான் செய்தி. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். சுட சுட பல செய்திகள், பல தகவல்களுடன் நமக்காக காத்திருக்கிறார். அவருடன் நேரடியாக பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். சொல்லுங்க, சுட சுட முதல் செய்தியே சொல்லுங்க. சிபிஐ சம்மன் பேர்ல அங்க விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது? முடிஞ்சிருச்சா விசாரணை இந்த மொமெண்ட்ல? செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். இன்று காலை 10:30 மணிக்கு சரியாக சிபிஐ என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்ல போனாருங்க. 9வது மாடியில் எங்கு விஜய் அவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்தார்களோ அதே 2 டிஎஸ்பி ரேங்க் ஆபீசர்ஸ் சிபிஐலிருந்து, ஒருவர் வட இந்தியர், ஒருவர் தமிழர், இருவருமே சேர்ந்து கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களை குறுக்கு விசாரணை செய்தார்கள். 85, 86 கேள்வி என்று நான் கேள்விப்படுகிறேன். நாம் இருவரும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 மணி வாக்கில் இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறதான் நான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் செந்தில் பாலாஜி சிபிஐ தரப்பிலிருந்து எனக்கு சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால் சரியாக பதில் சொல்வது இல்லை, மழுப்புகிறார், எதுக்குமே ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் மற்றும் புஷி ஆனந்த், சிசி நிர்மல்குமார் கொடுத்த எழுத்து மூலம், கம்ப்ளைண்ட் மூலம் அவருக்கு 5 நபர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். போட்டோ உள்பட தந்திருக்கிறார்கள். இந்த ஒரு இதுல பண்ணிருக்காங்க. 1, 2, 3, 4 போட்டோ காமிச்சு கேட்டாங்கன்னா இவெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறார். ஆனால் அவங்க எல்லாம் திமுக காரர்களா தாவேகா காரர்களா என்ற போது கேட்ட போது கூட தெரியாது என்று சொல்லி இருக்கிறார். எது இருப்பினும் 10 ரூபாய் பாலாஜி என்று விஜய் பேச ஆரம்பித்த போது, பாட ஆரம்பித்த பொழுது அங்கு இருந்தவர்கள் செருப்பெடுத்து அடித்ததனுடைய புகைப்படம் தரப்பட்டது சிபிஐடம். மொத்தம் அந்த புகைப்படத்திலிருந்து இந்த ஆளு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு விட்டார் செந்தில் பாலாஜி. இன்னொரு போட்டோ காமிச்சு கேட்டா தெரியுமான்னு பேரெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. அவரோட இருக்கிற படத்தையும் காமிச்சிருக்காங்க. அது யாரோட எடுத்துக்கலாமே படம் என்னோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மழுப்பு குரலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நாளை மீண்டும் கூப்பிடுவார்களா அல்லது அடுத்த வாரம் கூப்பிடுவார்களா தெரியவில்லை. அவர் கைதாவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வருவதாகத்தான் சிபிஐ தெரிவிக்கிறது.
இப்ப அதே நேரத்துல அவரு ரொம்ப சிபிஐ விசாரணை அப்படின்னும் போதே ஒரு பதட்டமா இங்க எல்லார்ட்டயும் பேசிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கும்போதே ரொம்ப பதட்டம் அடைஞ்சு, அங்க நிறைய கட்சிக்காரங்க கூட தான் போனாங்க. அப்ப அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடல அப்படின்னு நான் கேட்பேன் அங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கோவமா ஒரு ரியாக்ஷன் குடுத்தாரு. அதோட பின்னணி என்ன? எதற்காக பதட்டப்படணும்? ஒரு சம்மன் குடுத்தா ஒரு விசாரணை அந்த இடத்துல இருந்திருக்காரு, கேட்க போறாங்க. அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் அவ்வளோ ஒரு பதட்டம்? அதன் பின்னணியில ஏதாவது இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஷியாமளா அம்மா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் ஏன் கடைசியா வச்சிருக்காங்க? 128 விட்னஸ் பார்த்தாச்சு. அதனுடைய ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டாங்க. 1840 பக்கம் இந்த சார்ஜ் ஷீட் வரப்போகுது. சார்ஜ் ஷீட் ஆல்மோஸ்ட் ரெடி. இவர் கடைசியா வச்சுக்க இன்னும் 2 பேரை கூப்பிட போறாங்க. ஏன் இவர் கடைசியா வச்சிருக்காங்க தெரியுமோ? பின் பாயிண்ட் பண்றதுக்கு தான். முதல்ல நினைச்சிட்டாங்க இவர் தான் ஒரு கான்ஸ்பிரேட்டர் என்ற ஒரு தியரியில வருது. இது needle of suspicion against the Karur incident of stampede is towards Mr. Sendil Balaji என்று வருமே ஆனால், அவர் கைது செய்யப்படுவாரே ஆனால், தமிழக தேர்தல் களம் மாறும். அது விஜய்க்கு வெற்றியாக இருக்கும். காரணம், தமிழகத்திலிருந்து 3-4 IPS IAS ஆபீசர்கள் கொடுத்த சாட்சி மூலமாக, குறுக்கு விசாரணை மூலமாக சில உண்மை தகவல்கள் வெளியே வந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 2025 ஆணையின் கீழே go to the bottom of the truth என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மைக்கு ஒரு தோண்ட உண்மை வரும் என்று. அதனால்தான் அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதியரசர், அவர் தலைமையில் இறங்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் செந்தில் பாலாஜி கொடுத்த வாக்குறுதிகளை, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவதற்கான ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாத கடைசியில், குறிப்பாக 29ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு காப்பி ஆஃப் தி சார்ஜ் ஷீட் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆணை இருப்பதனால் சிபிஐ கோர்ட்டில் இது தாக்கல் செய்யப்படும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ரகசிய தகவல்கள். ஷியாமளா, அதே நேரத்துல விஜய் அவர்கள் நீங்க சொல்றீங்க வெற்றி வந்து இது மாறி அமைஞ்சிருச்சுன்னா விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அந்த அளவிற்கு இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரா? அப்படி ஒரு தோற்றம் தானே நமக்கு தெரிஞ்சது. அவர் அங்கிருந்து வரும்பொழுது கொஞ்சம் ரிலீவ்டா இருந்த மாதிரி இருந்தது. சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில வரும்பொழுது கார்ல ஏறி கையெல்லாம் காமிச்சதும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலேயே அப்ப அவர் ரிலீவ்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த பிரச்சனைக்குள்ள அவர் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எனக்கு கிடைத்த தகவல் படி 3 அதிகாரிகள், ஒருவர் IPS ஆபீசர், மற்ற 2 சிபிஐலேயே கிரேடட் ப்ரமோட்டட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க விஜய் சிபிஐடன் ஒத்துழைத்தார். விஜயனுடைய ஆணையின் பெயரில் தான் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ ஆணையிட்டது. ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையை சொல்ல. அந்த பின்னணியில் பார்த்தால், விஜய் நேற்று ஒரு தனியார் வாகனத்தில் ரூஃப் டாப்பை கிழித்து கொண்டு மேலே வந்ததனுடைய காரணம் உற்சாகம். காரணம், மறுநாள், அதாவது இன்று செந்தில் பாலாஜி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவரை வந்து கார்னர் பண்ண போறாங்கிறது விஜய்க்கு கேள்விகள் மூலமாக, பதில்கள் மூலமாக, ரகசிய தகவல் மூலமாக கிடைத்து விட்டது. போதாத குறைக்கு அவர் நேற்று எப்பொழுது விஜய் நுழைந்தாரோ சிபிஐ அலுவலகத்தில், முன்னதாக ஒரு 20-30 பேர் உட்காரக்கூடிய ரிசப்ஷன் ஹால் இருக்கும். அதுல எல்லாம் சின்ன சின்ன கிராண்ட் சில்ட்ரன், வைஃப், டாட்டர் ஆஃப் மெனி சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணியிருந்தாங்க இவர் பார்க்கணும்னுட்டு. அவர் கிட்ட கை காமிக்கும் போது சார் கூப்பிட்டு போட்டோ எடுத்துருந்தாங்க வேற. ஸோ இதெல்லாம் ஒரு ருசிகர தகவலினால்தான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக குஷி அடைந்திருக்கா. இல்லாமனா அந்த பிரைவேட் கார் வந்து 3 மணிக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஒரு டாக்ஸி, அது பிரைவேட் டாக்ஸி, அது மேல ரூப் டாப் இருக்கிறது கிடைக்கவே இல்லை. இவர் நினைச்சார் போகணும்னு, காமிச்சிட்டார். டெல்லியில் ஷியாமளா தமிழர்கள் வாழக்கூடிய இடம் சில பாக்கெட்ஸ் இருக்குது. திருலோக்புரி, ஜனக்புரி, விகாஸ்புரி, இந்தர்புரி என்றெல்லாம். அங்கு குறைந்தது ஒரு 400-500 தமிழர்கள் அங்கு வந்திருந்தார்கள். ஏற்கனவே ஒரு 10-15 வருடமாகவே விஜய் நற்பணி மன்றம் என்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சில முக்கிய தமிழர்கள் அங்கு அவருடன் தமிழ் வெற்றி கழக கொடியை புரிந்து கொண்டிருந்தார்கள். அவரை பார்த்துதான் உற்சாகம் அடைந்தவர் ரூப் டாப்ல ஏறி நின்று கை காமிச்சார். காரணம் என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜி சிக்கிவிட்டார் என்பதுதான் அவருடைய மனதில் இருந்தது.
சரி. இப்ப அதே நேரத்துல கூட்டணி மும்பைல கூட்டணி பத்தி பேசுறாங்க. தாவேகா, என்டிஏ கூட்டணி மும்பைல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்க போய் நெறைய விஷயங்கள வந்து சொன்னதுனால, இங்க இந்த தரப்புல இந்த கொஞ்சம் ரிலீவ் ஆயிட்டாரு. படமும் விரைவில வந்துரும். அப்படின்லாம் ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. உண்மையிலேயே கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது இன்னமுமா நடந்துகிட்டு இருக்கு தாவேகா, என்டிஏக்கு நடுவுல? திரைமறைவில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் புடுங்கி எறிவேன் என்று அமித்ஷா ஒரு சபதம் கொடுத்ததனால், உக்காடுக்கே பேங்துங்கா என்று சொன்னார் இந்தியில், தரையோடு எடுத்து வடிவேன் என்று. அதற்கான ஆயத்தங்களை அமித்ஷா கண்டிப்பாக முயன்று கொண்டு வருகிறார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். சரி. அதே நேரத்துல காமன் ஃப்ரெண்ட் வேணும் சியாமலா, ஒரு காமன் ஃப்ரெண்ட் வேணும். அந்த காமன் ஃப்ரெண்ட் இருந்தாதான், அந்த காமன் ஃப்ரெண்ட் அகைன்ஸ்ட் விஜய் இருந்தது திமுக இருந்தாதான் ஒரு பெரிய சூழ்நிலை உருவாகும் என்று பலர் கருதுகிறார்கள். அந்த மாதிரி ஆக்கத்துக்கு கண்டிப்பாக அமித்ஷா ஒரு அமைப்பை உருவாக்குவார், நம்பிக்கை இருக்கிறது. காரணம், ஏப்ரல் 23 தான் போலிங், பிளஸ் இந்த மார்ச் 28, 29 தான் உங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன். இன்னும் 10 நாள் கையில இருக்குது. எவ்வளவுலாம் நடக்கும். திமுக அணி சரியா இருக்குது, அதை கேளுங்க முதல்ல நீங்க. இல்ல அதுதான் திமுக அணியில வந்து எல்லாமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே. கரெக்டா கொஞ்சம் எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்க நினைச்ச சீட்டை தானே கொடுக்குறாங்க. திமுக என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தானே கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஒன்னு மைனஸ் அப்படின்னாலும் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடக்கூடிய காட்சிகளை தானே நம்ம பார்க்கிறோம். ஒரு 4 தடவை பேச்சு நடத்துறாங்க, ஆனா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறாங்க. இதுதான் அங்க நடக்குது. அங்க என்ன பிரச்சனை இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. நல்லா ஸ்மூத்தா போயிருக்கு. திருப்பதியில லட்டு பிரசாதம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின், வாங்கிக்கோன்னுட்டு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறாரு சாமலா. நீங்க நிறைய பேட்டி எடுக்கிறீர்கள், பத்திரிகை உலகத்தில் தங்களுக்கு பிடிப்புகள் இருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி, கடந்த 8 நாளாகிவிட்டது, காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் உடன்பாடு வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் முடிஞ்சு அவர் எம்பியா ஆயிட்டாரு கிறிஸ்டோபர் திலக். இன்னி வரைக்கும் ஒரு தடவை ராகுல் காந்தி ஸ்டாலின் பேசலீங்க. நான் ஒன்னும் போன் தரேன், பேச சொல்லுங்க. ஏன் பேசல சொல்லுங்க. அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரதானே போறாரு, ஒரே ஸ்டேஜ்ல பேசிக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் போல. அவர் கேரளாலயே உட்காந்து கேர் ஆஃப் கேரளா தான் அவருக்கு. தன் தங்கச்சியை வந்து எப்படியாவது பண்ணணும்னு பாக்குறாரு. ஏதான ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடுல ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய மன குடைச்சல்கள். அவர் ஸ்டாலின் மீது நம்பிக்கை கிடையாது. காரணம், ஒரு போன் கிடையாது, ஒரு ட்வீட் கிடையாது. அந்த பிரதரை எடுத்துட்டாரு. என்னங்க இருக்குது இது? யார் நடத்துறாங்க சார்? இது பீகார் மாதிரி நடிச்சுட்டாரா தமிழ்நாட்டவர்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தயங்கி போகிறது? ஏன் சரணாகதி அடைந்து விட்டது ராகுல் காந்தியிடம்? பீகாரில் எப்படி தேஜஸ்வி யாதவை ஒதுக்கினாரோ ராகுல் காந்தி, அதே மாதிரி தமிழகத்தில் ஸ்டாலினை ராகுல் காந்தி ஒதுக்கி விட்டார். காரணம், சாம்னா என்று சொல்லக்கூடிய சிவசேனா பத்திரிகையிலும் மணிசங்கரை சொன்னதுனால அவருக்கு கோபமா? இந்தி கூட்டணிக்கு ராகுல் காந்தி வந்து எடுத்து விட்டு மணிசங்கரை சொன்னாரு ஸ்டாலினை முக்கிய தலைவரா போடுங்கள் என்று, அந்த மாதிரி கோபமா? அல்லது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் போஸ்ட் போல் அலையன்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது 2029ல, டிஎம்கே மே நாட் பி வித் காங்கிரஸ்ங்கிற கோபமா? என்ன கோபங்க அவருக்கு? ராகுல் காந்திக்கு என்னங்க வேண்டி கிடக்கு? அவருக்கு என்னங்க ஸ்டேக் இருக்கு தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. why he is awarding Mr. M.K. Stalin? why? there is a reason. what is the reason? சொல்லுங்க. சரி, இப்ப அதே நேரத்துல இன்னொரு செய்தி, சுனில் கவாஸ்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்து பார்க்கக்கூடிய செய்திகள்ல ஒன்னா, இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்து குரூப் வந்து பாகிஸ்தானி பிளேயர் ஏலம் எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது எதனால ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது? அங்க இது வியாபார நோக்கில் செய்ததா இருந்தாலும், கவ்யா மாறன் என்று சொல்லக்கூடிய தயாநிதி மாறனுடைய அந்த குழு, கலாநிதி மாறனுடைய மகள் காவ்யா மாறன் அவர்கள் பல ரூபாய்கள் சம்பளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்ரார் அகமதை கொண்டு போட்டார்கள். சன்ரைஸ்ல வந்து பாகிஸ்தானை செலக்ட் பண்ணதான். ஆனா சுனில் கவாஸ்கர் இன்று மிக மிக காட்டமான ஒரு கட்டுரை மிட் டே என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். அது பல வட இந்திய தூதகங்கள் தொலைக்காட்சிகளில் பிரமாதமாக விவாதமாக செய்யப்பட்டது. டைம்ஸ் நவ், நியூஸ் எக்ஸ், நியூஸ்
18 போன்றவர்கள் விவாதம் வைத்து ஹிந்தி சேனல்ல விவாதம் வைக்கிறாங்க. மராட்டி சேனல்ல சுனில் கவாஸ்கர் ஓப்பனா கலாநிதி மாறனுடைய மகள் கவ்யா மாறனை திட்டுகிறார். பெல்காமில் காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது இந்துவா நீ என்று சொல்லிக்கொண்ட போது அவர்களை எல்லாம் சுட்டார்களே. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் சொன்னார் இந்தியா எங்கள் மீது தாக்குகிறது, நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று கிரிக்கெட் வீரர்கள் வர தயங்கினார்கள். அவர்கள் எதற்காக கவ்யா மாறன் அந்த பிட் எடுத்தாங்க 2.5 கோடி ரூபாய்க்குன்னு கேட்கறாங்க எல்லாரும். அவருக்கு கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் கிரிக்கெட் உலகில் இது ஒரு மாபெரும் திராவிட முன்னேற்ற கழக ஒரு சங்கதியாக இருக்கிறது. எங்க பணம் பண்ணணும், எப்படி அங்க பண்ணணும்? நாக்குப்படின்னு சாகலாம் சாப்பிட கிரிக்கெட் வீரர்லாம் வெளில போடுவாங்க சார். உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன? எடப்பாடி பழனிசாமி சொல்றது ரைட்டு. இது ஒரு கார்பரேட் ஹவுஸ். கிரிக்கெட், ஆகாய விமானம், டிஆர் பாலு கப்பல் நடத்துறாரு, அப்புறம் இவன் சன் டெலிவிஷன் நடத்துறாங்க. 1 இல்ல 22 வயசு சின்னவர் உதயநிதி மகனுடைய மகன் இன்பநிதி ரெட் ஜெயின்ட்ல வந்துட்டாரு. பணக்கார குடும்பம். இது ஒரு குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய ஆட்சி. அதுல கிரிக்கெட் வேற வேண்டி கிடக்குங்களா? சரி, கடைசியாக இந்தியாவிற்கு செய்த துரோகம் என்று சிவசேனாவினுடைய பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள். தயாநிதி மாறனுடைய முகத்தில் ஈ ஆடவில்லை என்று காலை பாராளுமன்ற கட்டிடத்தில் திமுக எம்பிக்கள் 39 பேர் தமிழகத்தில் இருந்தாலும் பல திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் கலந்து உரையாடுவதில் சில கசப்புகளை நான் பார்க்கிறேன். முன்னிருந்து ஒரு பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் ப்ராப்பரா இருக்குல்ல. ஏன்னா தமிழனுடைய அரசியல் டெல்லியில் பிரதிபலிக்கிறது. சரி, டெல்லியில இருந்து இன்னும் என்னென்ன செய்திகள் எங்களுக்காக வச்சிருக்கீங்க? புதியதாக ஒரு தகவல்கள், அது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுருக்கம். டெல்லியினுடைய வருண் காந்தி அவர்கள், மேனகா காந்தியுடைய மகன் வருண் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இதில் பல சூழ்ச்சிகள் இருக்கின்றன, பல யூகங்கள் இருக்கின்றன. காரணம் என்ன என்று கேட்டால் 2027 உத்தரப்பிரதேச தேர்தலில் வருண் காந்தி எம்எல்ஏ வாக்கா நிற்கப்படும். அவர் இப்ப எம்பி இல்லை, அவங்க அம்மாவும் எம்பி இல்லை. வருண் காந்தி ஊசலாடி கொண்டிருந்தார். காங்கிரஸில் போகலாமா, சமாஜ்வாதி கட்சி அகிலேஷில் போகலாமா என்று. இப்பொழுது நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார். யோகி ஆதித்யநாத் 3வது முறையாக தேர்ந்தெடுப்பார்கள் என்று. அதனால்தான் அங்கே he wants to stay back in பிஜேபி. அதுக்காகத்தான் இன்னைக்கு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அதுல ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரை திட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் டெல்லியில் வருண் காந்தி கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் இருந்து ஒதுங்கி விட்டார் என்பதுதான் செய்தி. அதை தவிர 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஷிகாந்த் தூபே என்று சொல்லக்கூடிய பாஜக எம்பி இன்று முதல் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரதி தினம் காங்கிரஸை பற்றி ஒரு ட்வீட் நான் போடுவேன். ராகுல் காந்தி இந்த இந்தியாவை விட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு நான் ஆட்படுத்துவேன் என்றெல்லாம் ட்வீட் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு புதுசு. இன்னைக்கு அவர் லாகூரை பற்றியும் பாகிஸ்தானை பற்றியும் எழுதியிருக்கிறார். பிரதி தினம் ஒன்று வரும். இந்திரா காந்தியினுடைய காலத்திலிருந்து ராஜீவ் காந்தி காலம் வரை கலைஞர் கருணாநிதி வரும், மு.க. ஸ்டாலின் வரும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். 3வதாக ராகுல் காந்தி டீ சாப்பிடுறாருங்க பார்லிமெண்ட் நுழைவாயிலில். கீழே அப்படியே பக்கோடாவெல்லாம் கீழே போட்டுறாரு. வடை, இட்லி, வடை, தோசை எல்லாம் சாப்பிடுறாரு கீழே. அது கொண்டு கொடுக்க அந்த சரண்ஜித் சிங் எம்பின்னு ஒருத்தர் இருக்காரு, பஞ்சாப் எம்பி. போதாத வரைக்கும் நம்ம மாணிக் தாக்கூர் இன்னைக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிருக்காங்க பாருங்க. அவர் கூட ஷாமலா டீ கொடுக்கறாரு. அது ஒரு ஸ்டார்பக் டீ, சாதாரண டீ. ஒரு டீ 400 ரூபாய் விலை. அந்த டீ கொடுக்கறாரு. எமினன்ட் பர்சன்ஸ், ஆர்மி நேவியில இருந்தவங்களாம் சரி, பாராளுமன்றத்தில் பழைய அதிகாரிகள் இருந்தவங்களாம் சரி, ஒரு 400 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் மதிப்பு, அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி, சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரி, அருண் ஜேட்லி மாதிரி, டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கோடா சாப்பிட்டு அப்படிலாம் துப்பக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள். அதுதான் பலத்த ஒரு பேச்சு பொருளாகி இருக்கிறது டெல்லியில். ஷாமலா, மிக்க நன்றி சார். இன்னும் நிறைய பேசலாம் எலெக்ஷன் நெருங்கி வரும்போது.